இன்னைக்கு கூட்டுறவு மற்றும் உணவு பாதுகாப்பு பத்தி மானிய கோரிக்கையில நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்காக நாங்க நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். அங்க முந்திரி அதிகமாக விளையறதுனால முந்திரி விவசாயிகளுக்கு கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் முறை வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கோம். அதே மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற முந்திரி சாகுபடி மொத்தத்தையுமே கூட்டுறவு முறையில கொள்முதல் செய்து சந்தைப்படுத்தி அதன் மூலம் நிச்சயமாக பேக்கிங் செய்து அந்த பொருட்களை விருதாச்சலம் மையத்துல இருந்து அதை ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு டெவலப் பண்ணா அந்த விவசாயிகளுக்கு அதனால பெனிஃபிட் வரும் அப்படிங்கறதையும் அந்த பாயிண்ட நம்ம அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி அந்த கள ஆய்வுல பார்த்தோம்னா மதிப்பு கூட்டப்பட்ட அந்த முந்திரியினுடைய ரா மெட்டீரியல் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாறும் பொழுது அதுல அதிகமான லாபம் இருக்கு. சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட்டுறவு அப்படின்னு பார்த்தாலே கடன் தள்ளுபடி தான். அந்த கடன் தள்ளுபடியை தான் விவசாயிகளும் ஏழை மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதும் நம்ம சொல்லியிருக்கோம். ரேஷன் கடைகள் எந்த ஊர்ல இல்லையோ அந்த ஊர்ல எல்லாம் ரேஷன் கடைகள் கொண்டு வரணும். ரேஷன் பொருட்கள் கையிருப்பு இருக்கணும். அந்த விநியோகம் சரியான முறையில நடக்கணும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அந்த ரேஷன் பொருள் முறையாக போய் சேரணும். புகார்களை உடனடியாக ஆய்வு செய்யணும். அதற்கான தீர்வு உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதே போல பழுதடைந்த ரேஷன் கடைகளை புதுப்பித்து எந்த ஊராட்சிகள கிராமங்கள ரேஷன் கடையிலயும் அங்க புதுசா ரேஷன் கடையை உருவாக்கணும். அது எல்லாமே ரெண்டட் பில்டிங்ல இருக்கு. சொந்தமாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கின்ற இடத்துல எல்லாம் புதுசா நியாய விலை கடைகளை திறந்தாதான் அந்த கிராம மக்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ரேஷன் உட்பட அத்தனை அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். அதாவது அரிசி, சர்க்கரை, பாமாயில், கோதுமை இது போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணும். இதோட கூட மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த பயிர்களையும் நம்ம ரேஷன்ல தர வேண்டும் அப்படின்றதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். நவதானிய பொருட்களையும் அந்த ரேஷன் மூலம் விநியோகம் செய்ய வேண்டும் என்பதும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கு. கொடுக்கிற பொருள் இடம் குறையாம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த மெஷின் இன்னைக்கு நான் விருதாச்சலத்திலே பார்த்திருக்கேன். அந்த எடை போடுற மிஷின் நிறைய இடத்துல ஃபால்ட் இருக்கு. அந்த மிஷினரி எல்லாம் உடனடியாக சரி செய்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்.